சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா, மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பொண்ணு முதல் கணவரோட போய் வாழ போயிருக்குல்ல, அதுவும் 20 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு. முதல் கணவரோட போச்சு இல்ல, விட்டுட்டு மரியாதையா நீங்க உங்க மனைவியோட இருந்திருக்க வேண்டியது. அதுக்கு ஏன் போய் அந்த பொண்ணு வாழ்க்கையை குழப்பினீங்க? இன்னும் 2 பிள்ளைகளுக்கு யாரு பண்ணிக்க ஜவாப்தாரி? நாங்க ஒத்துக்கவே கிடையாது. எனக்கு தெரியாத மேல கூட்டிட்டு வச்சிருந்தாங்க, நாங்க ஒத்துக்கவே இல்ல. அவங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க, 2 பேருமே சொல்றாங்க. காலை கோயில்ல போய் ஒண்டி இருந்தாங்க மேடம். எனக்கு போன் பண்ணிட்டு யார் அப்பா அம்மா அடிக்கிறாங்க? அப்பா அம்மா என்னை தொடச்சி அடிக்கிறாங்க. அவங்க கூட அடிக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க மேடம், இவங்க சொன்னாங்க என்கிட்ட, என் புருஷன் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இங்க பாரு அவங்க அப்பா அம்மா வந்து என்ன அடிக்கிறாங்க, என் பிள்ளை வாழ்க்கைக்கு என்ன பதில் கேக்குறாங்க, நான் கூட்டி போய் தனியா வச்சு வாழணும்னு சொல்லி என்கிட்ட காலை கோயில்ல அதே ஓடி போய் பொண்ணு சொல்லுது அடிக்கலன்னு. அப்பனா அது கதை. சும்மா ஏமாத்தி இருக்கீங்க அப்ப அந்த பொண்ணு. அங்க காலை அடிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, போன் பண்ணி 2-3 தடவை அடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை பதில் சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு காலை அவங்க அம்மா அப்பாவை மரியாதையா போய் முதல் கணவனோட சேர்ந்து வாழ சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து கேக்குறதுக்கு உங்க அம்மா அப்பாக்கு என்னமா ரைட் இருக்கு? கேட்கலைங்க மேடம், கேட்கல. 2 பொண்ணுகிட்டையும் இவங்க சொன்னாங்க என்கிட்ட, இவ போய் காசு 1000 கொடுத்து கிழக்கத்துல வாடகை 300 ரூபாய்க்கு வீடு சங்கத்துல இருந்து பணம் எடுத்து கொடுத்தது. நான் காசு எடுத்தல, இன்ன வரைக்கும் என்கிட்ட யானை எனக்கு ஒண்ணு கண்டிப்பா மேடம். எதுக்கு எதுக்கு அம்மா கூப்பிடுங்க மேடம், 10 ரூபாய் காசு அம்மா கூப்பிடுங்க. சரி, அவங்க அம்மாவை வர சொல்லுங்க. 10 ரூபாய் காசு இல்லைங்க மேடம், 10 ரூபாய்க்கு நான் காசு கிடையாது. நான் அண்ணனுக்கு அப்ப கூட வேலைக்கு போல மேடம். அவருடைய ஒரு 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 தொடுப்பு வந்தா கூட அதுக்கு குடும்பம் வச்சிருக்கு, நீங்க பணம் கொடுத்தீங்களா? சரி, நான் கெஞ்சனேன் மேடம். இவங்க வீட்டுல வந்து செட்டிங் பண்ணிட்டாங்க. அப்ப என்னது இவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இருந்துக்க இந்த வீட்டு வாசல் மெதுக்க என் பசங்க 2 கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சின்ன சின்ன பசங்க மானம் போதுன்னு. அப்ப இவட்ட நான் கெஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1000 கூட கெஞ்சி கூத்தாடி அம்மா அவங்க 2 ஒரு நிமிஷம் 2 பெண்களும் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை உண்மையிலேயே யூஸ் பண்ணி நீங்க சம்மதம் வாங்கியிருக்கீங்க. அவங்க மனசோட சம்மதம் சொல்லல. போய் மருந்து வச்சுக்கிட்டு மிரட்டி அந்த பொண்ணு வாழ்க்கையை குழப்பிருக்கீங்க. என்னப்பா காதல்னா என்னப்பா? இதுக்கெல்லாம் காதலா? இதுக்கு என்ன பேரு? வாழ்க்கை வீணா போச்சு. இன்ன வரைக்குமே பாஸ் வச்சிருந்தேன் மேடம், இன்ன வரைக்குமே ரொம்ப பாசம். எனக்கு என் புடிச்சு சேர்த்து போயிருவேன், மிரட்டுறாங்க, சேர்த்து போயிட்டு நான் ரொம்ப கஷ்டம் கேட்டு போயிருப்பேன். பாஸ் திட்டால் பிடிச்ச உடனே போன் பண்ணி பேசுவேன் மேடம், சத்தியமா பேசுவேன். ஒரு இங்க சத்தம் போட்டுனா போனோம், உடனே அடுத்த நிமிஷம் வேலூர் போனேன். உடனே அவன் தம்பி எங்க அம்மா என் செல்லுக்கு போன் பண்ணி பாரு நைட்டு தூக்குடா பாருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாழப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாம நீ அன்னைக்கு போன, இன்னைக்கு ஏமா சும்மா ஓடியாறாங்க சொல்லி பிரிச்சு 10 டைம் போயிருக்கீங்க. கைது போட்டு எனக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, என் பொண்டாட்டி இவங்க கூட வாழ்றேன். காலைல விழுந்தாங்க, வெக்கம் கட்டு போய் என் காலில் விழுந்தாங்க. மேடம் முற்று, நான் உன் கூட வந்துடுறேன், நீ ஜெயிலுக்கு மட்டும் இதெல்லாம் செத்து போயிருவேன், பைத்தியம் முடிச்சு போயிருவேன், உற்று நீ முழுந்தாங்களா நான் கேட்டு மேடம். எனக்கு என் புருஷன் வேணும். ரொம்ப நிர்பந்தத்துல நீ எப்படி வந்து உங்களுக்கு போனீங்களோ அவரோட அந்த மாதிரி மனசாட்சி எல்லாரும் பொண்டாட்டி பக்கத்துல உட்காராத போய் எவ்வளவு ஒருத்தி கூட வந்து என் மனசு என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளைக்கு அவங்க வீட்டுல படுக்கிற பையன் உயிர் இருக்குதுல
பக்கத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்னடி தூங்க இந்த மாதிரி போய் படுத்துருக்க மனசு கேட்கறதுல தூங்க மட்டும் கேட்டு போறீங்க மாமியா கூட கேட்பாங்க மேடம் ஏண்டி தூக்கம் வரல எனக்கு தூக்கம் வரல நான் வெளியில லைட் போட்டு உட்காந்துருக்கேன் அதே நினைச்சிட்டு பைத்தியம் ஆகி போயிடுறது போடி உள்ள அந்த பிள்ளைங்க போய் பாருமாங்க எத்தனை நாள் சண்டை கட்டிருக்க தெரியுமா சண்டை கட்டினா கூட நீ பாவம்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவு அவங்கள பாசத்துல ஒரு நாள் நீ என் சந்தோஷம் வந்ததுல என்னைக்கு அவளை தட்டால எங்க வீட்டுல அந்த நிமிதி போயிடுச்சு வரா சத்தியமா கலை தட்டுறது நிமிதி போயிடுச்சு. என்னம்மா பொண்ணு இப்படி இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி கெடுறதுக்கு நீங்க எப்படிமா விட்டீங்க மேடம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிற ஆம்பளைய அந்த ஆம்பளையே தான் வந்தாலும் பொண்ணை வேண்டாமா இவரும் எங்க பையன் 2 பேரும் ஒரே பட்டறைக்கு போயிட்டு இருந்தாங்க மேடம். சரி பட்டறைக்கு போயிட்டு இருக்கு பார்த்து நான் வந்து பிள்ளைய ஆனந்த நகர்ல கட்டி கொடுத்துட்டேன் 5 பவுனோட பீராக்கட்டலோட கட்டி கொடுத்துட்டேன். கட்டி கொடுக்க பார்த்து 3 மாசத்துக்கு இருப்போம் அந்த பிள்ளை ஏதோ புருஷன்டாட்டிக்கல வாக்குவாதம் மாட்டிருக்கு அதனால வந்துட்டா வந்து என் வீட்டிலே இருந்தேன். நானும் சோறு ஆக்கி போட்டு அது இது பண்ணிக்கிட்டு வீட்டிலே இருந்தேன். என் பையனும் உழப்பாளி நானும் எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஓடிடுவேன். நான் வண்டி தள்ளி 4 பணம் சம்பாரிச்சு காப்பாத்திக்கிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து புருஷனும் சரியில்லை. அப்படி இருக்கு பார்த்து இந்த பையன் வர என் வீட்டுக்கு நான் இல்லாத போது வந்துகிட்டு போய்கிட்டு 3 மாசம் அந்த பையன் நைட்டு 12 மணிக்கு போன் வருங்க மேடம் யாருன்னு கேட்டா வண்டிக்காரங்க நைட்டு 12 மணிக்கு ஒரு 2-3 மாசமா நைட்டு 12 மணிக்கு போனா திரும்பி 5 மணிக்கு தான். ஏண்டி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க மேடம் ஓப்பனா சொல்றேன் கட்டி பிடிச்சி திடீர்னு போன் வந்திருக்கும் ஏண்டி நான் வண்டிக்காரங்கம்மா ஏண்டி சந்தோஷமா இருக்க நேரத்துல ஓடுவேன்னு கேக்குறேன். அவன் சந்தோஷம் நான் வந்து பேசிக்க நான் போயிட்டு வரேன் உடனே ஓடுவாங்க ஓப்பனாவே சொல்றேன் மேடம். போனா 5 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. எங்கடி போனா வண்டி வேலை போனாங்க கையில மைய காணும் ஒன்னா காணும்னா இப்படியே கேட்டு அப்புறம் நான் கட்டி கொடுத்த இடத்துல இருந்து வந்தது ஏதோ அவங்க இதுக்குள்ள வந்தது. அப்புறம் அவங்க வந்து கூப்பிடாம இருந்தாங்க. அப்புறம் புள்ள சரி 2-3 மாசத்துல கருப்பத்துல வந்துட்டால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். மறுபடியும் நாங்க வீட்டு நான் வியாபாரத்துக்கு அங்கங்க நான் போயிருவேன். நான் அப்ப இந்த பையன் வர போவ பேசிக்கிட்டு புடிச்சிக்கிட்டு இது எனக்கு தெரியாதுங்க மேடம். நான் வந்து பொழுதுக்கு நான் யாருமே சொல்லல இது யாருமே சொல்லல. அப்பவே வந்து சொன்னாங்க இன்னும் சந்தேகம் வந்தப்ப கூட கேட்டேன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சின்னு பழகிருக்காங்க. இங்க பாரு உங்க 2 பேரும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க அப்பா புடிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க மேடம். உடனே போன் பண்ண ஆளை காணும். இது கேளுங்க மேடம். அப்புறம் அந்த மாதிரி ஆகி போயிருச்சா அப்ப இதுங்க பார்த்து அப்புறம் நான் இருந்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் புள்ள 4ஆவது நாளோ குறைக்கிற மாசம் கர்ப்பிணி கூட பழகிட்டு இருந்திருக்காரு. புள்ள 4ஆவது நாளோ குறைக்கிற மாசம் கர்ப்பிணி கூட பழகிட்டு இருந்திருக்காரு. ஆமா. அப்புறம் மறுபடியும் அதுக்கு பிற்பாடு சேலம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தை பிறக்க எல்லாம் இது பண்ணி என்ன பண்ணலாம் இந்த எனக்கு கேட்கவே பிடிக்கலாமா. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அவங்க வீட்டுக்காரர் வந்து அப்படி அடுத்தவன் கர்ப்பத்தை சுமந்துட்டு இருக்கிற பொண்ணு கூட அப்பெல்லாம் அவளை பழக்கம் இல்லைங்க மேடம். முருகா குழந்தை பிறந்தது அவங்க புருஷன் அவங்க அப்ப மாமியா பொண்டாட்டி எல்லாம் அவங்க வந்தாங்க. வந்த உடனே மறுபடியும் எல்லாம் பார்த்தாங்க பிடிச்சாங்க. சரி குழந்தை நல்லபடியா பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து 3 மாசம் வச்சிருந்தேன். வச்சிருக்க பார்த்து திரும்ப மறுபடியும் அந்த குழந்தைக்கு என்ன நான் போடணுமே கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க. ஏன் இவ்வளவு நாளா நீங்க வரல நீங்க 3 மாசத்துக்கு கருப்பத்துல விட்டீங்களே என் பிள்ளைய இது வரல வந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நானு. அதுக்கு அவங்க இருந்துகிட்டு சரி எதே ஒரு இதாகி போயிருச்சு புள்ள மாசமா இருக்கிறா இப்ப வந்து என் பிள்ளை எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன துணிமணியே நல்லது கிடையாது. அது வரைக்கும் உங்களுக்கு இவங்க 2 பேத்துக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியாது. சத்தியமா கடவுளுக்குமே தெரியாதுங்க மேடம். நான் வீட்டுல இருக்க மாட்டேங்க. எங்க பசங்களும் பக்கத்துல பசங்க யாருமே சொல்லல. நான் எதுவுமே நான் போவேன் வீட்டுக்கு வர போகிறதா தெரிஞ்சிருக்கும்ல. வந்தா அப்படி எப்படி வந்த அப்படின்னா என் பெத்த பையன் இன்னைக்கு அப்படியே கண்ணு கலங்குறான் ஃப்ரெண்டு மாதிரி என்ன அம்மான்னு கூப்பிடு அப்படி. அதான் அவங்க அதுகிட்டயும் தங்கச்சின்னு சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிடு அப்படி. சரி நம்ம பெத்த பையன் நம்ம முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க மேடம் உங்க முதல்லயே அம்மாட்ட மட்டுமா சொல்லிருக்கலாம்ல இப்படி ஒரு இது இருக்குன்னு மேடம். அப்புறம் மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என்ன போடணுமே எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேன். முதல் கணவனோட முடிஞ்சிச்சு. முடிக்க பார்த்து அதுக்கு மீறி இந்த பிள்ளைய அங்க அனுப்பிச்சு விட்ட பிற்பாடு இங்க இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு பட்டறை வேலையை முடிச்சுட்டு நேரா வண்டி எடுத்து புல்லட் எடுத்துக்கிட்டு இவங்க வர இருந்திருக்கிறாங்க. போய் வீட்டுல போய் பிள்ளைய கூட்டிட்டு போய்கிட்டு பேசிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பையனை 7 மாசத்து குழந்தைங்க மேடம் 7 மாசத்து குழந்தைய போட்டு புல்லட்ல கூட்டு போயிருக்கிறான். உங்க பொண்ணும் போயிருக்கு கூட்டு போயிருக்கிறான். இல்ல போயிருக்கு இதுவும் போயிருக்குது. அப்புறம் மறுபடியும் பார்த்து இவன் வந்து அந்த குழந்தை புருஷங்காரன் கத்த பார்த்து தூக்கிட்டு வந்து வெளியே எங்கேயா போயிட்டாலன்னு சொல்லி வெளியே பார்க்க பார்த்து அந்த இவங்க கொண்டாந்து புல்லட்டு ஏற்றிட்டு போயிட்டு கொண்டாந்து அந்த வாசப்பட்டு இறக்கி விட பார்த்துருக்கான் அவங்க புருஷங்காரன் பார்த்து இந்த மாதிரி சொல்லி எனக்கு அத்தா இங்க பாருங்க இப்படி வந்து அவன் பட்டரக்காரன் வந்து கூட்டிட்டு போய் வந்து விடுறான் அப்படின்னு சொல்ல பார்த்து உடனே இங்க இருந்து அங்க போனாங்க. நானு அங்க போய் என்னடி இந்த வேலை பண்ண எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் 5 பவுன் பெரிய கட்டலோட கொடுத்தேன் ஒரு பொட்ட பிள்ளைடியே
யாரும் என் புருஷன் பாடி எதிர்பார்க்கல, யார் பாடி நான் எதிர்பார்க்கலடி. நானு ஒவ்வொரு ரூபாயா அப்படி ஒரு பொட்டு பாயிட்டு வித்து நான் சேர்த்து நான் சம்பாரிச்சு ஒரு பொட்டை பிள்ளைக்கு நான் செஞ்சுட்டி. நானு ஏன்டி இந்த மாதிரி சொல்லி போய் அங்கேயே அடிச்சங்க மேடம். அங்கேயே அடிச்சு திரும்ப அங்க இருந்து மறுபடியும் அவன் புருஷன் அவன் மாமனார் எல்லாம் அங்க இருந்து வந்து மறுபடியும் கூட்டிட்டு வர பார்த்துக்குள்ள இவங்களுக்குள்ள ஏதோ போன் இருந்திருக்க மாட்டேங்குது மேடம். எனக்கு தெரியல மேடம். நான் பையனும் நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் ரயிலோடுங்க மேல ரயிலோடு கீழே வீடு. எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு இருந்தாங்க பையனு சொல்லி கொடுக்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே போன் இது இருந்து அந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அப்படியே 2 பேருமே ஓடி போயிட்டாங்க மேடம். இந்த புள்ளையும் அடிக்கணும், 2 பேத்தையுமே அடிக்கிறாங்க. அவன் வந்துரு நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்லி இவங்க சரி இன்னும் கூட அந்த அம்மாவையும் இப்படி ஏமாத்துறது. ஏமா போயிட்டாங்க மறுபடியும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் கதறேன் கப்புறேன். ஐயோ பச்சை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாள அப்படின்னு சொல்லி நான் கதறினேன். நான் என்ன பண்ணுவேன்? அவங்க என்னங்கிறாங்க, கட்டி கொடுத்த இடத்துல உன் பிள்ளை இப்படி பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லி திரும்ப உடனே போய் இவங்க போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. அவனும் புருஷங்காரனும் கேஸ் கொடுத்தான். கேஸ் கொடுக்க பார்த்து 2-3 நாள் வரல. அந்த குழந்தைய மறுபடியும் காலையில நைட்டு படுக்க வச்சிருந்தாங்க. பால் ஊத்தணும் எல்லாம் பண்ண செஞ்சு அந்த குழந்தைய திரும்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எதா இருந்தாலும் பேசல பேசிக்கலான்ட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போன பிற்பாடு திரும்ப மறுபடியும் 2 நாள் கழுத்துல செயின் தோடு எல்லாம் மோதிரம் கீதிரம் எல்லாம் போட்டுருக்கிறான். இப்ப புருஷன்ட்டு கணிப்பு எல்லாம் போட்டுக்கிறான். அதோட ஓடி போயிட்டான். அதோட கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போக பார்த்து அந்த 1/2 பவுன் மோதிரத்தை வித்து இவங்க ஒரு 1/2 பவுன் மோதிரத்தை வித்து இவங்க 2 நாள் செலவு பண்ணிட்டு மறுபடியும் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் பக்கத்துல புடிச்சிட்டாங்க. புடிச்சு கூட்டிட்டு வந்து அங்க வந்து பேசினாங்க. நானா போகல. நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன்னா ஸ்டேஷன்லயே உள்ளே போய் நான் திட்டு விட்டு இவ்வளவு தொலைக்கு நீ வந்து பச்சை குழந்தை விட்டுட்டு போனோம், நீ வேணா செத்தாலும் சரி பழச்சாலும் சரி விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வரப்ப ஆனா இப்படி பெண்களை அப்படித்தான் விடணும். விட்டுட்டு வரதுக்கு மேல இறக்கம் காட்டுறதே தப்பு. வந்து பச்சை குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட மன்னிக்கவே முடியாது அந்த தப்ப. விட்டுட்டு ஒண்ணு அவனா அப்படியே கூட போயிருந்திய. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தேன். என் மனசு ஆறிக்கும். அந்த மனசு அப்படியே தொட்டா நத்தம் வருங்க. அப்படியே அந்த குழந்தை அவ்வளவு ஒரு மனசு கிறங்கின மனசு இல்லாத 2 பேரும் போனீங்க வந்தீங்க பிடிச்சிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையே நான் அன்னைக்கு டேஷன்ல கழிச்சு விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பயும் இந்த குழந்தை வந்து இவங்க எல்லாம் போனாங்க வந்தாங்க வாடகைக்கெல்லாம் இருந்தாங்க பிடிச்சாங்க. இப்பயும் வந்து என் குழந்தை சரி என்னமே குழந்தை முன்னே அந்த குழந்தைய நம்ம தவற விட்டுட்டோம். இப்ப இவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கோசரம் பார்த்துக்கிட்டு போய் அப்படியே வந்தா பார்த்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து இது வந்து பெரிய இது 20 வயசுல வாழ்க்கையவே குழப்பி வச்சிருக்குது உங்க பொண்ணு. குழப்பிருச்சு. உங்க உழைப்பு, இத்தனை வருஷத்து உழைப்பு, இந்த தாய் தனியா கஷ்டப்பட்டு. ஏமா 20 இயர்ஸ் உனக்கு முடிவெடுக்கிற இதே இல்ல. அம்மா என்ன சொன்னாங்களோ அதை கண்மூடித்தனமா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு அப்படி இருந்தா வாழ்க்கை பாவமா இருக்கு எனக்கு ஒண்ணு பார்த்தா. இந்த நடந்து இந்த தள்ளுவண்டி தள்ளி நடந்து இந்த காலு முட்டி தெரிஞ்சு பேசி இன்னைக்கு உக்காந்தா எந்திரிக்க முடியல மேடம். எனக்கு ஒரு பொட்டை புள்ளுன்னு வளர்த்துனேன் மேடம். ஒரு பொட்டை புள்ளுன்னு வளர்த்துனேன். இத்தனையும் பண்ணுது என் பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்து என் பிள்ளைய கொண்டுகிட்டு வந்து அந்த வாழ்க்கையும் போச்சு. ஒரு குழந்தைய அம்மாதரமா விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்து இப்ப 2வது இந்த குழந்தை இந்த புள்ள அழுக கொஞ்சம் இத்தனை இதுக்கும் இந்த குழந்தை இன்னைக்கு அந்த குழந்தை 7 மாசத்து குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த குழந்தை அப்படி என் புருஷன் பைத்தியமாயி போயிட்டாங்க. அந்த குழந்தையால என் புருஷன் பைத்தியமாயி போயிட்டான். இன்னமும் தண்ணடியில அந்த குழந்தை அப்படி இருந்தது. அப்படி வளர்த்தணும் அப்படி பார்த்தோம். முதல் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிட்டாரா? கட்டி விட்ட இடத்துல அவன் கூட்டிட்டு போயிட்டான். அந்த குழந்தைக்கு என் புருஷன் தவிக்கிறான். அவன் வீட்டுக்காரன் என்ன பண்றான், குழந்தைக்கு ஆக மாட்டான். அவன் பிள்ளை இந்த மாதிரி போயிட்டாளா அப்படின்னு அந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். கதிரிக்கிட்டு வந்தாங்க. கதிரிக்கிட்டு வந்து அப்படியே வீட்டுல உருண்டா பெருண்டா கடவுளை தான் கொஞ்ச நேரம் கண்ணெடுத்து பாக்கணும். எல்லாரும் அப்புறம் ஆதரவை விடு போ என்னமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஆறுதலை பண்ணி அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் மனசு சேர்த்தனேன். இன்னுமே என் புருஷன் பைத்தியமா இருக்கிறான் மேடம். அந்த குழந்தைக்காக இன்னமும் பைத்தியமா இருக்கிறான். 2வது இந்த குழந்தை வந்தது. இந்த குழந்தை இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள குழந்தை வந்தது. கடவுளே ஏதோ ஒரு குழந்தை அதுவும் போயிருச்சு. இந்த குழந்தைக்கு நாது கடவுள் 2 திரும்பவும் பையனா போட்டிருக்கிறான். இதனாவது நம்ம பார்க்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசு இதுக்கு தான் இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிட்டு எதே புள்ள அப்படின்னு சொல்லி இதுதான் மேடம். எவனோட போனாலோ எவனை நம்பி போய் பச்சை குழந்தை விட்டுட்டு போனால பச்சை குழந்தை நீ விட்டுட்டு போனீல உன் வாழ்க்கை என்னவே உங்க என்ன பண்ணுமே நீ பண்டிகை நீ வந்து இன்னுமே
உனக்கு எத்தனை இது பண்ணாலும் இனிமே பாரு, ஒரு பொண்ணு கேட்டா மண்ணுக்கு சம்மாமாங்க. மறுதாரம் கட்டி போய் ஒரு தாரம் முன்ன கட்டி போயிட்டா, மறாதாரம் கட்டினா மண்ணு கூட சம்ம கிடையாது. உங்க அம்மா இப்படி அறிவில்லாம் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேல்ல, இவங்க எல்லாத்தோட நீ தான் அதிக படிப்பாளிங்க. விவரமா பேசுற, தெளிவா பேசுற. இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? அந்த பிள்ளைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? ஏம்மா அவங்க அம்மாவும் பாரு, உங்க அம்மாவும் படாத பாடுபட்டு புருஷன் அவ்வளவு சப்போர்ட் இல்லாம, அவங்க அம்மாவும் புருஷன் சப்போர்ட் இல்லாம எங்கப்பா வருது உங்களுக்கு இப்படி காதல்லாம்? அந்த அந்த லேடிஸ் எல்லாம் ஒரு 40-45 வயசுல அந்த அம்மா இன்னைக்கு மூட்டு வலியோட வாங்கம்மா பாருங்க மேடம். நேத்து நீங்க போன் பண்ணும் போது அப்படியே வண்டிய பஸ் ஸ்டாண்டு, வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல நான் கடை போட்டிருக்கிறேன் நானு. சும்மா ஒரு சின்ன கடை. இப்ப கூட போயிட்டான்னு சொல்லி மாசமா இருக்கிறான்னு சொல்லி, சரி போ. மாசமா இருக்காளா? இல்ல முன்ன அந்த இருக்கிற பையனுக்கு. அப்புறம் நானு சரி கெட்டு போயிட்டா இருக்கிறா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி என் பக்கத்துலயே ஒரு சோத்து குடுக்கறதில்லம்மா, சாத்து குடுக்கறதில்ல, இனிமே நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடையா போட்டு ஒரு மோதிரம், செம்பு மோதிரம், இந்தா எது உன் குழந்தைக்கு எது பாலு கீழே வாங்கிட்டு போ, பழைக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆபத்துக்குள்ள போடு அப்படின்னு சொல்லி. அம்மா ரைட்டு, உங்க பாடு, உங்களுடைய உணர்வு எனக்கு எல்லாம் புரியுது. இன்னைக்கு இந்த பொண்ணு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு நைட்ல படுத்திருக்கப்ப என் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத என்னால நினைச்சா எனக்கு அப்படியே பைத்தியமாட்ட வருது, என்னால முடியல. வந்து அந்த புருஷன் இன்னைக்கு வேணும், எனக்கு புருஷன் என்னோட வருஷம்னு சொல்றீல, அன்னைக்கு அந்த 7 மாசத்து குழந்தை விட்டுட்டு கூட்டிட்டு போனால, அன்னைக்கு நீங்க டேஷன் நிக்க வச்சிருக்கணும். இருங்கம்மா ஒரு நிமிஷம், ஏன் விட்டீங்க? எழுதி வாங்கிட்டாங்க மேடம். எழுதி எனக்கு அவ்வளவு சம்மந்தம் சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கி வந்து 10 நாள்ல எங்க அப்பா அம்மா என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி காலையில போய் ஒண்டிக்கிட்டாங்க. நீங்க கூப்பிட்டு மிரட்டுறீங்கன்னு சொன்னாங்க. என் 2 பிள்ளைங்க முதல்ல சத்தியமா சொல்றேன். முதல்ல கெட்டு போச்சு, ஒரு குழந்தைய விட்டுட்டு நம்பி வந்துட்டா. அன்னைக்கு என்ன பண்றீங்க? செஞ்ச பிடிச்ச நீ கழிச்சு விட்டோடா. நீங்க அத்தனைக்கும் மூல காரணம் நீங்க 2 பேரும். அதுல உங்களுக்கு இன்னும் அதிகமான பங்கு இருக்கு. என் பிள்ளை பெத்து போட்டு அந்த அம்மா கேக்குறது நியாயம், இவங்க 2 பேரும் கேக்குறது நியாயம். உங்க 2 பேருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டு போனானே, நாங்க விட்டு போயிடுச்சுங்க. பொட்டப்பள யாருமே தொடவை கழிஞ்சு பிடிச்சு நான் அறுத்து கடாசப்பட முடியாது, புரியுதா? இத வந்து என் புள்ள தொடையில கடிஞ்சு பிடிச்சி இதை அறுத்து கடாச முடியாது. அன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்றது இன்னைக்கு வேணாம், ஒரு குழந்தை ஆன பிற்பாடு 3 வருஷம் ஆன பிற்பாடு இன்னைக்கு எனக்கு வேணாம் வரீங்க. அன்னைக்கு அந்த இது சொல்றீங்க, அன்னைக்கு நான் என் பிள்ளை காலத்துல கட்டி கொடுத்துருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அம்மா நமக்கு என்ன சொல்றேன்னா, போனா போயிட்டு போதும் விட்டுதான் மேடம் கொண்டு போய் நீ எங்கயோ பெரியவங்க பையன், அந்த பையன் மேல பிரியம் இந்த 2 லேடிஸ்க்கும். அதுதான் ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா, நாங்களும் கூட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போகும். அப்புறமேல அவ்வளவுதான், ஜெயில் தான், உள்ளதான் இருக்கணும். இந்த நீங்க வந்து நீங்க 2 பேரும் பண்ணது அம்மா, உங்க பொண்ணு, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்க பொண்ணு பண்ணது தப்பு இல்லையா? சட்டப்படி அந்த பொண்ணுக்கு தான் அது புருஷன். அது வந்து நீ தப்பு பண்ணிருக்க. சின்ன குழந்தையை விட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பண்ண தப்பு. உங்க பொண்ணு போச்சு, பொண்ணு எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க ஏங்க எல்லாம் கோவப்படுறீங்க? என்ன பதில்? எல்லார்த்து கேள்வி நியாயம். அந்த அம்மா கேள்வி, உங்க அம்மா கேள்வி, ஒய்ஃப், இந்த பொண்ணு, எல்லார்த்து கேள்வி. என்ன பதில்? சட்டப்படியோ தர்மப்படியோ நியாயப்படியோ நீங்க பண்ணது அடி அயோக்கியத்தனம், முட்டாள்தனம். இந்த பொண்ணு பார்த்தா பாவப்படலாமோ தவிர அதுக்கு நம்ம நியாயம் சொல்ல முடியாது. எந்த கோர்ட்டு நியாயம் சொல்லாது. எந்த விதமான உரிமையும் இந்த பொண்ணு கிடையாது. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க மேடம். இன்னைக்கு வந்து 5 பவுன் போட்டு பீராக்கட்டோட கட்டி கொடுத்த, இன்னைக்கு வாடகை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ இருக்கிற, நீங்க வாடகை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு சேர கஞ்சி கூட அலமோதரா. 7 சேர கஞ்சிக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க சம்பளம் சரி, ஓகே. நம்ம இந்த பிரச்சனைக்கு முதல்ல என் குழந்தைக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றீங்க. ஆய் பாரு ஓட்ட
இல்லாம இன்னைக்கு 20,000 போட்டு அறிவு இல்லாம நடந்துகிட்டு இன்னைக்கு அழுது என்ன இன்னைக்கு தெரியுமா? முதல்ல அம்மாவையாவது உங்க அம்மாட்டையாவது அட்வைஸ் கேட்டிருக்கணும். அம்மா இப்படி ஒரு இது இருக்குது என்ன பண்ணலாம்னு. தப்பு இல்லாத நாங்க வீட்டுக்கிட்ட போயிமா அவங்க வீட்டுக்கிட்ட போய் ஏன் பாப்பா இந்த மாதிரி தப்பான முடிவு பேசுறாங்க கேட்டுங்கம்மா. வேலை விட்டுட்டு வந்த உடனே பக்கத்துல சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை சண்டைன்னு உங்க பையன் பாத்ரூம்ல நின்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் நேரா போய் அவங்க அப்பா கட்டுல வீட்டுக்கு போய் அம்மா சொல்லி இருக்கிறதா அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பாவா அவங்க அம்மா தான் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க. நான் சொன்னேங்க மேடம் இந்த மாதிரி நான் அண்ணனா நினைக்கிறேமா உங்களை அம்மாவா நினைக்கிறேமா அந்த மாதிரி பிரச்சனை வேணாம்னு சொல்லி இந்த பொண்ணு நான் வந்து இவ்வளவு சண்டை பிடிச்சேன். ஏய் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுது நீ அனாவசமான திட்டுனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு நான் புள்ள மாதிரி வச்சுட்டு இருக்கிறேன் நீ சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் நீயும் போயிடுவேன் என் பையனை எங்க பையன் ஒழுக்கமான பையனை சொன்னாங்க மேடம். இவ சொல்றது பேச்சு கேட்டுக்கிட்டு சொன்னாங்க மேடம். அப்புறம் நாளுக்கு தூண்டி பேச்சு இவ்வளவு வந்து அதிகமா ஆயிடுச்சு. இதை வந்து சொன்னா வேறையா போங்கன்னு சொன்னதுக்கு உங்க பையனை நீ முந்தால முடிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு நான் அடிச்சு ஸ்டேஷன் கொண்டு போய் என்ன விட்டா மேடம். இவ ஸ்டேஷன் விட்டா அங்க பிரச்சனை பண்ணி எங்க பையன் எங்க அம்மா நெல்லம்மா எதுவுமே பேசாது இவன் என்னை கரண்டியெல்லாம் அடிச்சா நான் அதனால இவ வந்து என்னை ஸ்டேஷன் விடுறதுனால எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு தான் மேடம் சொன்னுச்சு. இத்தனைக்கு காரணம் வந்து அவன் கோபுறானே நீ ஓலாவட்டியா வந்திருக்கிறியே நான் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நீதாம்மா சொல்லணும்ல இல்ல அம்மாட்ட சொல்லி இருக்கணும் இல்ல அந்த அம்மா சொன்னது கேட்டிருக்கணும் இல்ல பொண்ணு கேட்டது சொன்னாருங்க மேடம். இவளே தான் கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா நான் இல்லாத போது அதான் தங்கச்சின்னு ஒரு தங்கச்சி வந்தாரா என்ன பண்ணீங்க தங்கச்சி என்ன மாட்டே நம்மடா அண்ணன் தங்கச்சி நம்பி இருக்கு இந்த பிள்ளை சொல்ல நீ கரெக்டா பேசு எத்தனாயிரம் கேள்வி கேட்டா என்னைய வச்சுக்கிட்டு பையனை விட்டுட்டு என்னால முடியாது என்னால இன்னைக்கு மேல இவங்க 2 பேரும் சேர்ந்து போறத சேர்ந்து பேசுறதே முடியாது மேடம். என் கண்ணு வந்து நானே அப்படியே லூஸ் செத்து போயிடுவான். பாபு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். நீங்க 2 பேரும் இனிமே இந்த கூத்தடிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த அம்மாவோட குமுறல் நியாயம். ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம பரிதாபத்தவர் வேற என்ன வேணா அது வாழ்க்கைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாமோ தவிர இனிமே நீங்க சேர்ந்து வாழ்றதுங்க நடக்காது. ஏற்கனவே புருஷன் விட்டு வந்து குழந்தையை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளோட போன பொண்ணு இன்னொருத்தோட போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க தான் இன்னொரு பொண்ணோட போறதுக்கு மேடம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படியே நான் பெத்தவங்க நானே. அந்த பையனுமே இந்த பொண்ணோட இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பொண்ணை பார்த்தா அந்த பையனும் போயிருவான். நீங்க எல்லாம் இனிமே கம்முன்றுங்க. இத்தனைக்கும் காரணம் நீங்க. அன்னைக்கு இவங்க ஒத்துக்கிட்டாதான் நான் தனி வீட்டு வச்சேன். சரி அப்பனா அந்த அம்மாவும் அந்த மனைவி அந்த குழந்தைங்க வேண்டாமா? அவங்க கண்டிப்பா வேணும் மேடம். வேண்டாம் விட்டுறலாம். கண்டிப்பா வேணும். அப்படி இல்ல 2 பேர்த்தையும் சேர்த்து ஏத்துக்க அந்த பொண்ணு உங்க அம்மா. ஆமா பாவம் கவலைப்படாதீங்க இருங்க. இவங்க எல்லாரும் சண்டை போடுறது காரணம் நீங்க. எத்தனை லேடிஸ்க்கு இவ்வளவு பரிதாபப்படுறது இவ்வளவு பதற்றப்படுறதுக்கு நீங்க காரணம்ப்பா. எனக்கே பதற்றமா இருக்குது. என்ன பதில் இதுக்கு? நான் போலீஸ் கேஸ் கொடுக்க சொல்லிடுவேன். கொடுங்க நாங்க இருக்கோம். போலீஸ் கேஸ் கொடுத்து தள்ளுங்க உள்ள. நடக்காது. இங்க பாருங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வழி பண்ணலாம். நீங்க மரியாதையா வந்து இங்க மெட்ராஸ்ல கூட வாழலாம். இல்ல எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம். அம்மா வச்சுக்கிட்டு தங்கச்சி வச்சுக்கிட்டு அம்மா இனிமே இன்னொரு பொண்ணுன்னு போகாம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இருங்க. அந்த பொண்ணுக்குரிய வழியை நாங்க ஏதாவது சப்போர்ட் பண்றோம். அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறோம். ஆனா இனிமே இப்படி சேர்ந்து இருக்கிறத அந்த பொண்ணு அலோவ் பண்ற மாதிரி இல்ல. அப்படி இல்லைன்னா
கோர்ட்ல கேஸ் கொடுக்கணும். வச்சிங்க அந்த பொண்ணு, இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டுங்க, அங்க வேணாங்க, வேணாம். நான் தயவு செஞ்சு சொல்றேன் கேளுங்க. அவ வாழ்க்கை பொண்ணு மேல அவ தப்பு பண்ணிட்டா. தேர்ந்தெடுத்தது அதுக்காக அம்மா அவசரப்படக்கூடாது. நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க 2 பேருக்கு, உங்க 2 பேருக்குமே புருஷன் சரியில்லை. நீங்க 2 பேரும் வாழ்ந்து அந்த குழந்தைகளை கரை சேர்த்திருக்கீங்கல்ல, அந்த ஒரு பொறுமை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கணும்ல. அந்த பொண்ணு மேலதான் மிஸ்டேக் சொல்லுவேன். இப்ப ஒரு தப்பு ஏதோ நடந்து போச்சு, மற்றது மறுபடியும் அது வேற எந்த தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை இல்ல, அந்த பிள்ளைக்கு உள்ள குமுறல் இருக்கும்ல, சட்டம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. நீங்க அதெல்லாம் யோசனை பண்ணாம ஒண்ணுமே இல்லாத புருஷன் நான் விட்டுட்டே போகல, நீ இந்த மாதிரி பேசுறீங்களா? அவன் ஒரு பச்சை குழந்தை விட்டு இவன் கூட்டு போன, அதுக்கு என்ன உங்க பொண்ணுடைய தவறு தானே, உங்க பொண்ணுடைய தவறு தானே. அவன் கூப்பிட்டா ஏன் இந்த பொண்ணு போச்சு? உங்க பொண்ணு மேலதான் மிஸ்டேக், உங்க பொண்ணு மேலதான் மிஸ்டேக். நீங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தவிர வேற வழி இல்ல. நான் கூட இருந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கண்டிப்பா. நீங்க பண்ணது தப்பு, அநியாயமா இந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை டோட்டலா நிர்மூலமாக்கி அது கம்முனு பேசாம அது ஹஸ்பண்டோட இருந்திருக்கும் இல்ல. எதுக்கு போய் கூட்டு வந்து? என்னையா காதல் அப்படி? அடுத்த முன்னாடி மேல காதல் வருமா? கொடுவாள் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க மேடம் இவங்க அப்பா. இந்த பொண்ணு சும்மா கூட்டிட்டு போன நான் பண்றேன் பொண்ணு அழகா அதுக்கு வீட்டுல பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை கொண்டு வந்து இவ்வளவு கொடுமையில உட்கார வச்சு அதையும் சரிச்சுக்கிட்டு தன் கணவனுக்கா வாழ்ந்துகிட்டு இருக்குது. சின்ன புள்ள, அதுவும் இது அதை விட சின்ன புள்ள. என்ன விளையாடுறீங்களா? பெண்கள் வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா போச்சா? அறிவே கிடையாதா ஒருத்தருக்கும்? கொஞ்ச நாள் அறிவு இருந்தா இப்படி செய்ய மாட்டான். ஒண்ணு கல்யாணம் பொண்ணு இருக்குதா எனக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு, ஒரு அண்ணன் என் புள்ள எங்க கட்டி கொடுத்தா அவன் வந்து புள்ளட்ட போட்டு அவன் கூட்டிட்டு போய் பிரிச்சு விட்டான். எனக்கு வாழ்க்கை பிள்ளைக்கு வேணும். கொஞ்சம் இருங்க, நான் பத்திரத்தை வாங்கி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னம்மா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடின பின்னாலேயே கூப்பிட்டு உட்கார வச்சு உன் புருஷங்காலில் போய் விழுவுமா, நான் செஞ்சது தப்பு, நான் என் குழந்தையோட வாழ்ந்துக்கிறேன், இனிமேல் நல்லா இருந்துக்கிறேன்னு சொல்ல சொன்னாங்க போலீஸ்காரங்க. இவன் போய் அவங்க விட அதே மாதிரிதாங்க இந்த பொண்ணோட இந்த லேடிஸையும் அவர் கஷ்டப்படுறாப்ல. சொல்லுங்க மேடம். ஐயோ இந்த பையன் தான் குழந்தை வாங்கிட்டு பத்திரத்தால வரு என்னது இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இன்னவன் கூட்டிட்டு போயிட்டான் இன்னொன்னு சொல்லி அப்படின்னு பரவாயில்ல. வேற கல்யாணம் பண்ணிட்டாங்களா அந்த பையனுக்கு? எழுதி இல்ல அந்த பையனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியல. முதல் மருமகனுக்கு தெரியல. இன்னும் பேசி பாக்கலாமா? தெரியல, கேட்டா கொஞ்சம் பேசி பாக்கட்டுமா? நீங்க இப்ப பேசி பாருங்க. நீங்க எனக்கு வேண்டாங்க மேம். நான் 3 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேண்டாங்க மேம். அந்த புருஷனோட 6 மாசம் 1 வருஷம் இருந்து குழந்தை பெற்று இந்த புருஷனோட வந்த இந்த ஆளோட இப்ப திருப்பி அந்த புருஷன் கூட போறது என்ன கம்மன் நிம்மதியா இருக்கலாமா? 20 வயசுல இருந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்குதுமா வாழ்க்கை. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே வாழ முடியாதுமா? புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு என்னைக்கு சரி நீ கொஞ்சம் கம்மன். இப்போ வந்து கம்மிங்க. அன்னைக்கே அந்த பொண்ணு வேணாம். என் பெத்தோட ஒரு நேரத்துக்கு கஞ்சி குடிச்சிட்டு நான் அக்கடாரு இருந்திருப்பேன். இந்த பொண்ணு அந்த நிலைமையும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் போய் பிள்ளைங்க அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு நான் என்னைக்கு புருஷனை சரி ஒரே வார்த்தை மேடம். அண்ணன் சொன்ன இந்த பையனுக்கு அந்த பிள்ளை பெத்துட்டான். சீதா உங்க மகளா இருந்தா நீங்க என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. சீதா உங்க மகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சரிங்க, நீங்க சொல்றது சீதா என் மகளா இருந்தா அந்த மேனேஜ் பண்ணி போடுவேன். இப்ப என் புள்ள வாழ்க்கை கேட்டு என் புள்ள ஒரு பையனோட வந்து நின்னுட்டு இருக்குது. அதுக்கு என்ன முடிவு சொல்லுங்க நீங்க? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தவறு பண்ணவன் தண்டனை. தவறு பண்ணவன் தண்டனை சொல்றேன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தவறு பண்ணவன் தண்டனை என்ன செய்றாங்களோ அதோட நீ இதுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. தீந்து போச்சு உன் வாழ்க்கை. என்ன பாத்துக்கலையே நீ சாவு. அந்த குழந்தைய அந்த குழந்தை வந்து போச்சா பிள்ளைய முன்னே வாழ்க்கை கேட்டு போச்சு. பின்னாடி வாழ்க்கை கேட்க கூடாது. எனக்கு பிள்ளை ரெண்டாவது வைப்பு தானே. ரெண்டாவது வைப்பு எல்லாம் பாக்குறீங்கல்ல இந்த மாதிரி சொன்னாங்க. இவங்க ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டாவது எல்லாமே ஊர் முடிச்சுட்டு தெரியுங்க. பையன் 1 வருஷத்து பையன் அன்னைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த வார்த்தை பேசுறீங்க. என் பிள்ளை ஆட்டோல கட்டி கொடுத்துட்டு போறானு. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்து விட்டு அப்பா வந்து கிட்டே வந்து அவங்க அப்பா எங்க பொண்ணு கட்டி கொடுத்தா இவன் கூட்டிட்டு போய் கட்ட ஒரு பிள்ளை கொடுத்துருப்பான். இதெல்லாம் நியாயமாங்க? அதெல்லாம் பேச்சு அன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்படி லேடிஸ் அடிச்சுக்க வேண்டியதே இல்ல. அத்தனைக்கும் மூல காரணம் வீட்டுல போய் பிடிச்சிருக்க தெரியுமா? சண்டை பிடிச்சிருக்கேன் கேட்டு பாருங்க மேடம்.
எல்லா ஆம்பளையும் இந்த இடத்துல விடுற டைலாக் 2 பேர்த்தையும் நான் வச்சுக்கிறேன்னு அதுக்கு வழி இல்ல மேடம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாடகையில் தனியாக தான் வச்சிருக்கோம். அப்ப வாய் பேசட்டும், அந்த பையனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னது ஃபர்ஸ்ட்ல இருந்தே 3 வருஷமா வீடு தனி தான் வச்சிருந்தோம். இவ்வளவு நான் இங்க ஒரு நாளைக்கு படுத்துக்குவேன், இங்க வந்து ஒரு நாளைக்கு படுத்துக்குவேன். இப்போ ஒரு 2 வாரத்து அளவுக்கு இவ டார்ச்சர் கொஞ்சம் அதிகமாகி போச்சு எனக்கு. வீட்டுக்கு போனாவே தேரோட்டு போய் படுத்துக்கிற, சக்கல் வீட்டுல போய் படுத்துக்கிற, அங்க போற இங்க போற, நைட்ல சந்தோஷமா இருக்கிற அப்படி இப்படின்னு இவ சொல்ல சொல்லாம இருப்பாங்களா? 12 மணிக்கு சண்டை கட்டுவா. நான் வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு அந்த தான் சண்டை கட்டுறதுலாம் நான் ஏத்துக்க முடியாது. சொல்றது கேளுங்க மேடம். நீங்க பண்ண தவறுக்கு அது கேட்டிருக்குது. அது கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் ஓவரா கேட்டிருக்குது. ஆனா தப்பு, அடிப்படை தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டுதா? இல்ல. அப்ப நல்லா தான் இருந்திருக்கீங்க. தவறான உறவுக்கு போய் இன்னொரு பெண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, அதனால அது கேக்குது. என் புருஷன் இன்னொருத்தரோட இருந்தா நீங்க வந்து இந்த பொண்ணு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நான் கேட்டதுக்கு அது எப்படி விட முடியுங்கிறீங்கல்ல? அப்படித்தான். ஏன் உணர்வுகள் வந்து ஆம்பளைக்கும் ஒண்ணுதான், பொம்பளைக்கும் ஒண்ணுதான். ஆணுக்கு மட்டும் வேற, பெண்ணுக்கு வந்து எதை வேணாலும் சகிச்சுக்க முடியுமா? ஆம்பளைங்க வாட்சி இன்னைக்கு என் புருஷனோட வச்சிருக்கேன். என் பொட்டை என் கூட வெங்க வச்சிருப்பேன். என் பொட்டை என் கூட வச்சிருப்பேன். நான் தங்க கொடுத்தேன். இவன் கருத்து கொடுத்தாங்க. ஒரு குழந்தை கொடுத்துட்டு விட்டுட்டு போவான். நாங்கலாம் போயிடணுமாங்க. ஒண்ணு மறந்தாண்டவங்க விட்டா நாங்க சாவறோம். நானும் என் பிள்ளையா கேக்குறேன். என்ன பண்ணலாம் மேடம்? அதேதான் முடியுமா? 2 பேரையும் நல்லபடியா காப்பாத்துறேன். நீங்களே கேளுங்க அந்த பையனை என்னன்னு. என்ன என் பிள்ளைக்கு எல்லாம் வழி இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்னு கேளுங்க. நீங்களே என்னப்பா வழி? அதே இந்த அம்மா வந்த மாதிரி அவங்க அம்மா வந்திருந்தா அவங்க போராடி இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து வேண்டாம் நம்ம இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இருந்துகிட்டாங்க. ஆமா சரிங்களா? எனக்கு அங்க போக வேண்டாம், நீங்க உள்ள தள்ளுங்க. அவ செஞ்ச தவறுக்கு போய் வாடகை வீட்டுல இருந்துகிட்டா அவள ஒரு நிமிஷம் இல்ல அம்மா, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். என்ன நீங்க குமரனால வேதனைப்பட்டாலும் சட்டப்படி இந்த பொண்ணுக்கு தான் எல்லா ரைட்டும் உண்டு. அவ கேட்டா அவளுக்கு தான் போகணும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தவறு அதாவது பாக்க எனக்கு பாவமா இருக்கு. 20 வயசு பொண்ணு இப்படி நிக்கிறது பாவமா இருக்கு. பொண்ணை பத்தி பேசாதீங்க. இது பொண்ணு முதல் இடம் இது தானே. 2வது இடம் அதுக்கு இல்ல. சட்டப்படி 2வது நான் சொல்றேன். என்ன சொல்றேன் பாரியா? என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அங்க இருந்து கட்டி கொடுத்த அத்தை கூட்டிட்டு போனால, இன்னைக்கு ஒரு குழந்தை கொடுத்து அத்தை நிக்க வச்சிருக்காள, அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு வாழ்க்கை என்னன்னு முடிவு சொல்லுங்க. ஏங்க மேடம், இந்த அம்மா உடம்பு சரியில்லை, நீ யாரு என் கூட வர்றதுக்கு? என்ன ஏன் பாத்துக்கணும்? இந்த அம்மா கேட்கணுமா கேட்க கூடாது? ஹாஸ்பிட்டல் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறீங்க. ஒரு நாள் 2 நாள் தப்பா பண்ணீங்க. அசால்ட்டா விட்டாங்க அவங்க. எதை அசால்ட்டா விட்டாங்க? நம்பி புருஷன் நம்பி விட்டா அம்மா 2 பேரும் நம்பி விட்டுருக்காங்க. அதுதான் வாழ்க்கை வந்து 7 பொண்ணு கேட்டுவிட்டு அம்மா தான் அடிக்கிட்டு நீ செத்தால முடிவே. அவன் இன்னொரு புருஷனை கட்டிட்டு போயிடுவான். அவன் இன்னொரு புருஷனை கட்டிடுவான். பெத்த பிள்ளைல நான் தான் கழுவுவேன். விட்டுட்டா 3 வருஷம் இன்னைக்கு வந்து இதே பொம்பளை வந்து யாரு மேலமா தப்பு? நீங்க உங்க மகள்னு உங்க ஆற்றாம எனக்கு புரியுது. ஆனா தப்பு பண்ணது இப்ப நம்ம பொண்ணாச்சே, புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் அது உரிமைப்பட்ட பொண்ணு. உங்க கால்ல விழுவுறேன். என் பிள்ளை வாழ்க்கை கிடைச்சா கிடைக்கிட்டா, இல்ல அப்படின்னா இவன் தான் விட்டுட்டு போறான். அந்த குழந்தை தாயா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு முன்னே கட்டி வச்சு புண்ணி கட்டி வச்சு அவங்களுக்கு ஒரே பையன் தான் இருக்குதுங்க. அப்ப ஒரு பையன் தான். அப்ப இல்ல இன்னொன்னு சொல்லி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கை கட்டுமா? என்ன பதில்? இன்னைக்கு போடுற சத்தத்தை 3 வருஷத்துக்கு அம்மா பேசுறதுக்கு ரைட் இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டவங்க பேசுறாங்க. நீங்க என்ன பேசுற? ஆனந்த் பாபு என்ன பதில் இதுக்கு? என்ன மேடம் பதில் சொல்றீங்க? மாத்தி மாத்தி சொல்றாங்க. அன்னைக்கு எல்லாமே ஒத்து போனாங்க. அன்னைக்கு எல்லாமே ஒத்து போனாங்க. இன்னைக்கு வந்து வேணாங்க. நீங்க
சண்டை போடாதீங்கம்மா. அந்த பையனுக்கு உரிய தண்டனையை நம்ம வாங்கி கொடுப்போம். அவ்வளவுதான். விட்டுருங்க. தள்ளுங்க. அப்புறம் யாருக்கு பிரச்சனை, யாரு நிரந்தரமா இருக்கிறாங்களோ அவங்கள பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இல்ல ஆனந்த் பாபு மேல, ஆனந்த் பாபு கண்டிப்பா உங்க மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரி மேடம். மெட்ராஸ் கோர்ட்லயே விட முடியாது உங்களை. இப்படி எல்லாம் இத்தனை பேர்த்த ஏமாத்திட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆம்பளை பாக்குறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. உங்க அம்மாவே எடுத்துட்டாங்க. உங்க அம்மாவே கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. கவலைப்படாதீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே உள்ளதுல சொல்லி இவ்வளவு தள்ளி எல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் கூட அடங்காம எங்க பையன் பேசி கேட்காம இப்படி உண்மையிலேயே அந்த தங்கச்சி இப்ப கூட நீங்க கல்யாணம் ஒரு கல்யாணமே பண்றதுக்குரிய வயசு உங்களை வரல உங்களுக்கு. அதுக்கு சம்பாதிக்கும் 2 பிள்ளைகளை அநியாயமா 2 பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து என்ன